ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ 106 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி 24,360 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 80,673 பாயிண்ட்ஸில் இருக்குது. 283 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 324 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 52,941 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 316 பாயிண்ட்ஸ் மேலே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. எக்ஸப்ட் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை தவிர அதர் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிசி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஓவராலாட்டி எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இது நம்ம ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு ஃபோக்கஸை வச்சுக்கோங்கிறது என்னோட கருத்து. ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகணும்னு தான் நினச்சேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டில் குறிப்பாட்டு 4ஆம் தேதி மார்க்கெட்டில், அமெரிக்காவோட 4ஆம் தேதி மார்க்கெட்டில் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இது ஒரு பொட்டன்ஷியலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ், அதுவும் ஒரு பெட்டர் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ S&P 500 டவும் பார்த்தீங்கன்னா 0.6% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அதேமாதிரி நாஸ்டாக்கும் 1% மேலே ரேலி இருக்குது. பட் ஆக்சுவலி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் அகர்வால், கோட்டக் மஹிந்திரா பேங்கோட மியூச்சுவல், அதாவது கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்டோட தீபக் அகர்வால் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்பிஐ வந்து ரேட் கட்ஸ் 25 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ண சான்சஸ் இருக்குது, 70% சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் டு 70 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் முடிஞ்ச உடனே தான் தெரியும் ரேட் கட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான மீட்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மினிஸ்டர்ஸ், கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் கட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே ரிசர்வ் பேங்கோட கவர்னருக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே இது நொமுரா என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ வந்து 100 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ண சான்சஸ் இருக்குது டிசம்பர்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் பாசிபிளான்னு தெரில. மேபி ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ண சான்சஸ் இருக்குது, தவிர இவ்வளோலாம் கட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு லாசர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், நெஸ்லே இந்தியா, JSW ஸ்டீல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இறங்கட்டும், எவ்வளோ இறங்கி அதாவது வேல்யூஷன் நமக்கு ஃபேவராக வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஸ்டில் இது எல்லாமே வந்து வேல்யூஷன் நமக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி வச்சுருக்கோங்க, வேணால் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வோல்டாஸ், MRPL, IDBI பேங்க், M&M ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் லாசர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸ்மால் கேப் எடுத்து பார்க்கும்போது ரெடிங்டன், ரெயில்டெல், GRSC, ஜம்மு காஷ்மீர் அண்ட் பேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. இதெல்லாமே ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. கெய்னர் லிஸ்ட்டில் ஜொமேட்டோ நல்ல பர்ஃபார்மன்ஸ், JSW எனர்ஜி, போஸ்ட் லிமிடெட், நாக்கூரி இது எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது மார்க்கெட்டில் லார்ஜ் கேப்பில். மிட் கேப்பில் பார்க்கும்போது டாடா எலிக்ஸி, MRF, பேடிஎம், நெக்ஸ்ட் BSE இதெல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. MRF அந்த ஷேர் இன்னைக்கு 2% ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 1% 2% ஏற்றினாலே கிட்டத்தட்ட 3,000 ரூபா 2,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மேலே போகுது. இப்போ 1,30,050 ரூபா அந்த ரேஞ்சில் MRF ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு பேடிஎம்மும் பார்த்தீங்கன்னா 2.5% பாசிட்டிவ்ல தான் இருக்குது. விரைவில் பேடிஎம்மும் ஒரு 1,000 ரூபா அந்த லெவலில் டச் பண்ணும் போல இருக்குது. நெக்ஸ்ட் BSE இன்னைக்கு 10% ஏற்றிருக்காங்க, 5,023 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த BSE மேலே போகிறதுக்கு ஆக்சுவலி இந்த டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நேற்று வந்துருந்துச்சு, அதை வச்சு மேலே ஏற்றிருப்பாங்க போல். நெக்ஸ்ட் CDSL 7% ஏற்றிருக்காங்க. ஸோ கரெக்டு தான், 1,851 ரூபாவில் CDSL இருக்குது, 7.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஏஞ்சோலான் 3,174 ரூபாவில் இருக்குது, 4% இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டில் நிற்குது. கேஸ்ட்ரோல் இந்தியா இது வந்து இன்னைக்கு 4% ஏற்றிருக்காங்க. PPL ஃபார்மா இதுவும் வந்து 275 ரூபாவில் இருக்குது, இதுவும் 4% பாசிட்டிவ்ல இருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி, ரியாலிட்டி இந்த ரெண்டு தான் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது சிமெண்ட், ஆட்டோ, மீடியா, இன்ஃப்ரா, எனர்ஜி, சர்வீஸ், கன்சியூமர், PSU பேங்க், மெட்டல், ஃபினான்ஸ், PSC, பேங்கிங், ஃபார்மா இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. அடி எங்கே அதிகமாக இருக்குன்னா ஃபார்மா செக்டர்லாம் அடி பயங்கரமாக இருக்குது. டெக்னாலஜி அண்ட் ரியாலிட்டி இந்த ரெண்டும் பாசிட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட். ஆக்சுவலி இன்னைக்கு பறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. நேற்று வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க டிசம்பர் 10ஆம் தேதி நாங்கள் போனஸ் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இன்னைக்கு 1.5% தான் பாசிட்டிவ்ல இருக்குது. 366 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட். ஸோ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு இண்டஸ் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீல் நடந்துருந்துச்சு. ஆக்சுவலி வோடோஃபோன் ஐடியா வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. நியர்லி 3% ஸ்டேக் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வோடோஃபோன் ஐடியாவில் இருக்கிற அவங்களோட எக்ஸிஸ்டிங் டெப்ட்டை வந்து அடைக்கிறதுக்கு அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ் டவரில் பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகலை.
1.5% இன்ட்ரெஸ்ட் அவர் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே வோடஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 8 ரூபா 10 காசுல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பக்கம்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாரண்ட் ஃபார்மாசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 3 பிராண்டை வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறோம். ஜெர்மனியை சேர்ந்த போஹ்ரிங்கர் இங்கல்ஹீம் ஜிஎம்பிஹெச் அப்படிங்கிற கம்பெனி கூட வந்து ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனிட்டு வந்து ஒரு 3 பிராண்டை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. காஸ்பியாக் எம்பாக்ஸ்லி ஃப்ளோசின், காஸ்பியாக் மெட் எம்ப்ளாக்ஸ்லி ஃப்ளாக்சின் மெட்ஃபார்மின், ஜிலிங்கியோ எம்ப்ளாக்சின் ப்ளஸ் லிங்கிங் லிப்டின் இப்படின்னு சில பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. போஹ்ரிங்கர் இங்கல்ஹீம் இன்டர்நேஷனல் ஜிஎன்பிஹெச் ஜெர்மனியை சேர்ந்த கம்பெனி இவங்கள்ட்ட இருந்தால் அந்த 3 பிராண்டை அக்யூசிஷன் பண்ணுறாங்க. மார்ச் 2025 அந்த அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி டாரண்ட் ஃபார்மசிட்டிகல் சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் அக்ரிமெண்ட் 2022 இருக்கிறாங்க அந்த பிராண்ட்ஸில் எல்லாமே. ஸோ இது வந்து டாரண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஸோ டாடா குழுமத்தில் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இன்னைக்கு அது 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 6737 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் பார்க்கும்போது. இப்போ டாட்டாவோட ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் ரிலையன்ஸ் ரீட்டைல் பக்கம் இருந்து வருது. ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து யோஸ்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. டாடா குழுமத்தோட ட்ரெண்டோட ஜிடியோ அப்படிங்கிற பிராண்டை வந்து ஃபினான்ஷியல் இயர் 18 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைலோட யோஸ்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. அந்த யோஸ்டா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 50 ஸ்டோர் வந்து இந்த யூஸ்டா பிராண்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த யூஸ்டாவில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே 1000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து 499 ரூபாய்க்கு கீழே விற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 500 ருபீஸுக்கு கீழே விற்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ட்ரெண்டோட ஜுடியோக்கு ஒரு காம்படிஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி டாடா ட்ரெண்டில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ஜுடியோ மட்டும் இல்லை. பட் ஜுடியோ இஸ் த மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் கொண்டு வர அந்த யூஸ்டா அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஜுடியோக்கு பெரிய அளவில் காம்படிஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு ஆக்சுவலி மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. பாரத் ஃபோர்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இந்த கிளாஸ் A ட்ரக் ஆர்டர் கிடைக்கும். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மந்த் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 33,500 யூனிட்ஸ். ஸோ 30,000 அப்படிங்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத் ஃபோர்ஜ் இன்னொரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அவங்க QIP மூலமாட்டும் ஒரு 1,650 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஷேருக்கு 1,323 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெல்லி 4% டிஸ்கவுண்ட் வரும் ஆக்சுவலி லாஸ்ட் க்ளோசிங்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 18 மாதத்தில் IPOக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டாடா ப்ராஜெக்ட்ஸோட CEO தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. இந்த டாடா ப்ராஜெக்ட்ஸோட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 20% ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்தே வந்துடும். ஆக்சுவலி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டாடா பவர், இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா ஸ்டீலு, டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லேருந்தே இவங்களுக்கு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க சொல்கிறது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, கேம்பஸஸு, ஹோட்டல்ஸு இந்த மாதிரி செக்டர்லேருந்து இவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது. அது இல்லாமல் இவங்க வந்து 4 to 5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து அவங்களோட ரெவன்யூலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே சொல்கிறது யாருன்னு பார்க்கும்போது MD அண்ட் CEO விநாயக் பாய் அவர் தான் அந்த அப்டேட்டை சொல்கிறாரு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 12 to 18 மந்த்ஸில் லிஸ்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது டாடா ப்ராஜெக்ட்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி EV மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போகுது. டாடா கார்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கார் கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து அடி வாங்கியிருக்குது. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட்லாம் வந்துச்சு. 10 to 5% அந்த ரேஞ்சில் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எப்படி அந்த நம்ம செக்மெண்ட் வைஸ் பிரித்து பார்த்தீங்கன்னா சில கார் செக்மெண்ட் நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு, சில குறிப்பாக என்ட்ரி லெவல் கார்ஸே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அடி வாங்குது. ஸோ ஓவராலாட்டி இப்படி இருக்க சமயத்தில் இப்போ டாடா குழுமம் அதாவது டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட EV டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் இன் ரோ வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா குழுமத்தோட டாடா மோட்டர்ஸோட EV செக்மெண்ட் இதை சொல்கிறாங்க. ஆக்சுவலி நெக்ஸான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸாக இருந்த காரு இப்போ காம்படிஷன் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. வின்சாரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமெட், இது மாதிரி நிறைய காம்படிஷன் கார்ஸ். நெக்ஸ்ட் வந்து மாருதி சுசுகி காரை கொண்டு வராங்க. இப்படிலாம் நிறைய வர்றதுனால அவங்களோட சேல்ஸ் அடி வாங்குது. நெக்ஸான் அண்ட் பஞ்ச் EV இந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.2% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 780 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும் அந்த ஸ்டாக்குங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹொனாசா கன்சியூமர் அவரோட ப்ரொமோட்டரான வருண் அலகா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 31.93% ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க.
4.5 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மாமா எர்த் ஒனாசா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இண்டஸ் டவரில் வந்து வோடஃபோன் ஐடியா ஸ்டேக் டைல்யூட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். 7.9 crore ஷேரு 2700 கோடி பிளாக் டீல் 4% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருக்காங்க. 343 ரூபாலேருந்து 358 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெப்டை ரீபே பண்ணுறதுக்கு வேண்டியது ஒரு $101 மில்லியன் வேல்யூவில் டெப்டை ரீபே பண்ணுறதுக்கு வேண்டி இதை வோடஃபோன் ஐடியா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வோடஃபோன் ஐடியாவோட போர்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 9 நடக்க இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் ஒரு 2000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்க போகிறாங்க. ஸோ மோராட் இது வந்து வோடஃபோன் ஐடியாவில் வந்து அப்டேட்டு. ஈச்சர் மோட்டர்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ அசம்பிளிங் பிளான்ட் வந்து தாய்லாண்டில் போட்டிருக்காங்க. அதை இனாகிரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டலோன் மோட்டார் சைக்கிள் அசம்பிளிங் பிளான் வந்து குளோபல் மார்க்கெட்டில், அதாவது அவுட் சைடு இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டலோன் மோட்டார் சைக்கிள் அசம்பிளிங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஈச்சர் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப்பு விடா V2 ரேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விடா V2 அந்த ரேஞ்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 96,000லேருந்து பிலோ 1 lakh கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெர் சார்ஜ், அதாவது ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 165 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விடா V2 லைட்டு அது 96,000, விடா V2 ப்ளஸ்ஸு 1,15,000, விடா V2 ப்ரோ இது வந்து 1,35,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு 3 ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. லார்சன் அண்ட் டீபோ வந்து 15% ஸ்டேக் வந்து கிளவுட் பிளேயராக இருக்கிற E2E நெட்ஒர்க்கில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி இந்த E2E நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா NVIDIA, இன்டெல், AMD, மைக்ரோசாஃப்ட் அண்ட் டெல் இவங்களுக்கு கூட வந்து அலையன்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியில் ஒரு 15% ஸ்டேக் வந்து லார்சன் அண்ட் டீபோ வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. NTPCயோட க்ரீன் எனர்ஜியும் அதே மாதிரி ONGCயோட க்ரீன் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலம் மட்டும் இந்த அயனார் ரினோவபிள் பவர் அப்படிங்கிற கம்பெனி வந்து 100% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறோம். $700 மில்லியன் $750 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு 51% ஸ்டேக்கு, பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் 32% ஸ்டேக்கு, எவர் சோர்ஸ் கேபிட்டல் 17% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள்கிட்ட வந்து நெகோசியேஷனில் இருக்கிறாங்க அந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனிஸ். மேபி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு அயனார் ரினோவபிள் பவர் அக்யூசியேஷன் பண்ணுறது கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பஜாஜோட சேத்தக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பஜாஜ் சேத்தக் வந்து ஆக்சுவலி இந்த மாதம் வந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பஜாஜ் சேத்தக் இந்த மாதம் லான்ச் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பஜாஜ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நாட்கோ ஃபார்மாக்கு சொந்தமான ஒரு 181 கோடி வேல்யூவில் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து வாங்கியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நாட்கோ ஃபார்மா மைக்ரோசாஃப்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.